தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் பணியாளர்கள் அனைத்து பணியாளர்கள் நல சங்கம் சார் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பாக 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 பணியாளர் வரை நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் இருந்துட்டு இருக்கோம். தமிழக அரசிட்ட நாங்கள் பல்வேறு முறையில் எங்களோட கோரிக்கைகளை தெரிவிச்சிருக்கோம். எங்களோட துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்கள் மாவட்டத்துக்கு எந்த ஒரு வகையில் கள ஆய்வுக்கு வந்தாலும் சரி, எந்த மாதிரி வந்தாலும் நாங்கள் எங்களோட கோரிக்கைகளை பல்வேறு முறையில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தலைமை அலுவலகத்திலையும் கொடுத்துருக்கோம். தலைமைச் செயலகத்திலையுமே நேரடியாகவும் அவரோட அப்பாயின்மெண்ட் வாங்கி நாங்கள் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் எங்களோட கோரிக்கைகள் எந்த ஒரு கோரிக்கை கூட நிறைவேற்றப்படவில்லை. அதாவது நம்ம பெரிய அளவில் இல்லாட்டினாலும் எங்களோட ஊதிய உயர்வு, ஏன்னா இன்றைய பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எங்களுக்கு எந்த ஊதியமும் இல்லை. அடிப்படை வாங்குற சம்பளம் பாதி பெட்ரோலுக்கே போற அளவுக்கு சம்பளம் குறைவா இருக்கு. அந்த சம்பளத்து உயர்வுக்காக தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம். அடுத்ததா சம்பளம் எங்களோட ஊதியமும் வேறொரு நிறுவனத்து அமைப்பு முறைக்கு போய் தான் எங்க வங்கி கணக்கு வருது. எங்களோட நேரடியான வங்கி கணக்குக்கு வேணும். பிஎஃப், அதாவது ப்ராவிடன்ட் ஃபண்டு, அந்த மாதிரி இதெல்லாம் எங்களுக்கு எந்த அரசாங்க சின்ன சின்ன நலத்திட்டங்கள் கூட எங்களுக்கு உதவிகள் கூட எங்களுக்கு கிடைக்கல. இதெல்லாம் நாங்க கேட்டப்போ அதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் அங்கீகாரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் எங்களோட உண்ணாவிரத போராட்டத்தை வச்சு நாங்க எங்களோட கோரிக்கைகளை தமிழக அரசோட கவனத்துக்கு கொண்டு போறோம். எங்களோட உண்ணாவிரத போராட்டத்தின் அடிப்படையில் எங்களை கூப்பிட்டு பேசி எங்களோட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் பட்சத்தில் அடுத்தடுத்து எங்களோட பணிகள் இன்னும் சிறப்பா இருக்கும். இதே நிராகரிக்கப்படும் பட்சத்தில் அடுத்த கட்ட போராட்டங்களுக்கு நாங்க தயாராகவும் இருக்கோம். பார்த்தது எங்களுக்கு ஒரு குழப்பமும் இருக்கு. என்னன்னா, நாங்க எங்களோட துறை ஊரக வளர்ச்சி துறையின் கீழ் வர்றோம். ஆனா எங்களுக்கு அமைச்சர் நம்மளோட துணை முதலமைச்சர். அப்போ நாங்க பார்க்கக்கூடிய அதிகாரின்னு பார்க்கும்போது ஊரக வளர்ச்சித்துறை செயலரா பாக்குறோம். ஆனா அமைச்சர் நம்ம இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறை அமைச்சரா பாக்குறோம். இப்ப இங்கேயே எங்களோட ஃபைல் கொலாப்ஸ் ஆயிடுது. எங்க போய் எங்களோட கோரிக்கையை நாங்க முன்வைக்கிறோன்ற ஒரு குழப்பத்திலே கூட யாருமே அதை சரியா எடுத்து செய்யறது கூட எங்களுக்கான குழப்பமே இங்க இருக்கும்போது, அப்ப அங்கேயும் அதே மாதிரிதான் ஃபைல் நாங்க இங்க போய் கொடுத்தா அங்க போயிடுது, அங்க போய் கொடுத்தா ரெண்டுக்கும் இடையில எங்க போகுதுன்னு கூட தெரியல. இது வரைக்கும் எங்களோட வழிகள் என்னன்னு கூட யாருமே கேட்டதில்லை. வெறும் நாங்க போய் கேட்டப்ப சம்பள உயர்வு அப்படின்னு கேட்டப்ப உங்களுக்கு அடுத்த வாரம் ஃபைல் ஆகுது வந்துடும் பார்த்து சொன்னாங்க. வந்தது வெறும் 360 ரூபாய். அதாவது அரசாங்க பணியாளர்களுக்கு வழங்கப்படுகிற அதே 3% ஊதியம் உங்களுக்கு வழங்கியிருக்கோம் நாங்க. அப்ப 12,000க்கு 3% போது 360 ரூபாய், 15,000க்கு 3% போது 450 ரூபாய். 50,000 சம்பளம் வாங்குறவங்களுக்கு 3%ன்றது ஏற்றுக்கொள்ளக்கூடும். வெறும் 10,000 சம்பளம் வாங்குறவங்களுக்கு 12,000 சம்பளம் வாங்குறவங்களுக்கு 3%ன்றது எவ்விதத்துல எந்த மாதிரி இப்ப பற்றாக்குறை என்ன மாதிரி பொருளாதார சூழ்நிலை போய்கிட்டு இருக்கு, அதெல்லாம் யாருமே கவனிக்கல. நாங்க இன்னும் அங்கீகாரம் பெறலன்னு தான் சொல்லுவோம். எங்களுக்கான ஒரு அங்கீகாரம், ஒரு உரிமை எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனா பணியாளர்ன்றதே இல்லாத இவ்வளவு பேர் நாங்க இருக்கோம். ஆனா 12 வருஷமா நாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்க பார்க்காத திட்டங்களும் இல்லை. எல்லாம் ஏதாவது அவசர கால திட்டம்னா அதை கொண்டு உடனே மகளிர் திட்டத்துல கொண்டு கொடுத்துட்றாங்க. அக்ரி டிபார்ட்மெண்ட், ஏதோ ஊரக வளர்ச்சித்துறை மட்டும்தான் நான் சொல்றோம். ஆனா அக்ரி டிபார்ட்மெண்ட் இருக்கு. இது கால்நடைத்துறையும் அதுவும் நாங்க தான் சர்வே இந்த மாதிரி இதெல்லாம் பாக்குறோம். இப்ப புதுசா மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டைகள், அவங்களுக்கான உபகரணங்கள், உதவித்தொகைகள் எல்லாம் பெற்றுத்தரதும் நாங்க தான். அதான் தனியா சர்வே எடுத்து அவங்களுக்கான எல்லாரோட தேவைகளையும் நிறைவேற்றுறோம். ஆனா எங்களோட தேவைகளை யாருமே கண்டுக்கல. இப்படி சொல்ல முடியாது சார். எங்களை அவங்க பணியாளராகவே இன்னும் ஏத்துக்கல. பணியாளரா அவங்க ஏத்துக்கிட்டு இருந்தா கூட எங்களுக்கு ஏதாவது செஞ்சிருப்பாங்களோ என்னமோ. இன்னைக்கு நாங்க ஏற்கனவே 2 தடவை அப்பாயின்மெண்ட் வாங்கி நாங்க நேர்ல போய் பார்த்து மனு கொடுத்தோம். அவர் சொன்ன அதாவது ஏதாவது எங்களுக்கு ஒரு சமாதானமா சொல்லியிருந்தா கூட அன்னைக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருந்திருக்கும். எங்களுக்கு பார்ப்போம் அப்படின்னு மட்டும்தான் பதில் சொன்னாங்க. சார், மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் வட்டார மேலாளருக்கு 40,000 வரைக்கும், வட்டார ஒருங்கிணைப்பாளர்களுக்கு 35,000 வரைக்கும் தராங்க சார். ஆனா எங்களுக்கு இங்க கொடுக்கறது 12,000, அதாவது 12,720, 16,900 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. அப்ப அதுல இருந்து பாதி கூட இல்ல. அதே மாதிரி கடலூர் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டத்துல எல்லாம் திருவண்ணாமலை மாவட்டத்துல இன்னும் சிஎஃப்ன்ற கேட்டகரியிலேயே, அதாவது இந்த உயர்வு கூட இல்லாம அந்த 10,000 ரூபாய் சம்பளத்திலேயே அதே பணிகள் செய்யக்கூடிய பணியாளர்களும் இருந்து வர்றாங்க. அவங்கள எந்த நிமிஷம் என்ன
எந்த மாதிரி வேணாலும் பணியில இருந்து வெளியேற்றிடுவாங்கன்ற பயத்தோடயே வேலை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. எல்லாரோட சூழ்நிலையும் இப்ப அவங்க சொல்ற வேலையெல்லாம் நாங்க மாங்குன்னு பாக்குறதுக்கு காரணம் என்னன்னா, ஏன்னா எல்லாருமே மிடில் கிளாஸ். ஏதாவது ஒரு காரணம் சொல்லி எங்களை வெளியேற்றிடுவாங்களோ அப்படின்ற பயத்திலேயே அவங்க சொல்ற வேலைகளை எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கும் இப்ப வரைக்கும். ஜெகதீஸ்வரி, இந்த தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்க பணியாளர் சங்கத்தோட மாநில தலைவர்.